அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் அலச போகிறோம். நம்ம அமெரிக்கா பொருளாதார தடையை விதிப்பதற்கு அடுத்து ஒரு பெரிய பிளான். அந்த பிளானில் அவங்க விரித்த குழியில் அவங்களே மாட்டிக்குவாங்களா அப்படின்றதையும் பார்த்துடலாம். இரண்டாவது, பாகிஸ்தானில் நடந்த நிலவரம். அப்படியே கொஞ்சம் போனால் ஜெலன்ஸ்கியோட கோரிக்கைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மிக முக்கிய அறிவிப்பு. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை என்ன பெரிய தாக்குதல்கள் தொடர்ந்து குறையாமல் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம். ஸோ தயாராக இருந்துக்கோங்க. நிறைய ஷாக்கிங் சர்ப்ரைஸான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனட் ஹெலன் அவரோட கோரிக்கையை பார்த்துடலாம். இது ஒரு நாள் முன்பே சொல்லிட்டாரு. ஸோ நான் தான் அந்தந்த கண்டென்ட் போகிறதுனால எனக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல. இப்போ எனக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா கொஞ்சம் முழித்து கொள்ள வேண்டிய நேரம். இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பலவீனமாயிடும். எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நிறைய நாடுகள் டாலரை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் நம்மளுடைய நாணய மதிப்பான அமெரிக்க டாலரை அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பொருளாதார தடை போடுறது கரெக்டாக உகந்த நேரம். இல்லையென்றால் கடிவாளம் இல்லாமல் ஒரு குதிரை போல் அவர்களது கட்டுக்கடகாமல் பெருகி விடுவார்கள். அது நாளை நமது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். பயம் அப்படின்வாங்கள. ஏதோ ஒரு விஜய் படத்தில் வரும்னு நினைக்கிறேன். வேதநாயகம் அப்படின்னா பயம் இருக்கணும்னு வரல. அந்த மாதிரி அமெரிக்கா அப்படின்னா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம டாலரில் சேல்ஸ் பண்ண முடியும். அந்த பயம் இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பொருளாதார தடையை போட்டு நொறுக்குங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்கானுடைய ஜேம்ஸ் பாண்ட். சாய் கேள்வியான அது வேறு சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்கிறீங்க. ரொம்ப டீசெண்டாக நீங்கள் இருக்கீங்க, அப்படி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சரி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய ஜெனட் ஹெலன் அவர்கள் இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்கிறபடி ஏற்கனவே போட்ட பொருளாதார தடைகள் ஒரே ஒரு ஒத்த நாட்டுக்கு தான் பொருளாதார தடை போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும். யாருக்கு அப்படின்னா ரஷ்யாவுக்கு. அதையே பெருசாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களான்னா ஒன்றும் சக்ஸஸ் பண்ணல. இப்போ அடிஷ்னலாக சீனா மீது பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கு. இப்போ உலகளாவிய அளவில் ஒரு அரசியல் மாற்றங்கள் பெரிய அளவுக்கு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வாரையும் தாண்டி போடப்பட்ட பொருளாதார தடை தான். இந்த தடைகளே நம்மளால் தாங்க முடியல, இன்க்ளூடிங் நம்ம வரைக்கும். அதாவது அங்கே நடக்கிற யுத்தம் இங்கே சாமானிய மக்களை பாதிக்கிற அளவுக்கான பொருளாதார தடைகளை போட்டு வச்சுட்டு இப்போ இன்னும் அதிகமாக டாலர் அவாய்ட் பண்ணுற நாடுகள் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக அவங்க பொருளாதார தடை போடணும் அப்படின்னா, பிரேசிலுக்கு எதிராக போடணும், இந்தியாவுக்கு எதிராக, சீனாவுக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா. அது இல்லாமல் சவுதி அரேபியா, அர்ஜென்டினா விட்டுருங்க. இப்போ மிலை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்காமல் போய் அங்கே சாய்ந்து விட்டார் அமெரிக்கா கிட்ட, அதனால் விட்டுருங்க. அடுத்து எகிப்து, எத்தோப்பியா, ஈரான், யுஏஇ. இந்த நாடுகள் இல்லாமல் இன்னும் அப்ளை பண்ண நாடுகளில் இந்த வரைபடத்தில் மேஜராக இருக்குது. அப்போ இவங்க பொருளாதார தடையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நீல கலரில் இருக்குல்ல, ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா, இந்த பக்கம் ஜப்பான் இருக்குது, தென்கொரியா இருக்கிறது, மீதி ஆஸ்திரேலியா, இவங்க போன்ற நாடுகளுக்கு மட்டும்தான் இவங்க பொருளாதார தடை விதிக்க முடியாது. அது குறிப்பாக அவங்க ஜெனட் ஹெலன் சொன்ன டார்கெட் என்ன அப்படின்னா, இந்தியா மீது விதித்து விடுங்கள் தடையேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம வரைபடங்களில் என்ன சொல்ல வருதுன்னா, கிட்டத்தட்ட 2021 இந்த வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று நீல கலர், நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இன்னொன்று ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் நீல கலரில். கருப்பு கலர் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு ஏற்றம் பாருங்கள். 22 அப்படியே மேப்பு நேராக ஸ்ட்ரெயிட்டாக எழுந்து நிற்கிது பாருங்கள் மேப்பு. மே 24 வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய அளவுக்கான இம்போர்ட்டை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொருளாதார தடை எங்கே பெருசாக மேஜராக கிராஸ் ஆகுது அப்படின்னா, ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனா. அதனால் கொஞ்சம் பயம் போட்டுருங்க பொருளாதார தடையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இந்த அறிவிப்பு வரப்போதோ தெரியல. ஆனால் அப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் மேஜராக டோட்டலாகவே காலி ஆகிடுவாங்க. அது அவர்கள் விழித்த குழியில் அவர்களே விழுந்து மல்லாந்து படுத்து கொண்டு பார்ப்பார்கள். ஆஹா, விழுந்து விட்டோமே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இந்த பொருளாதார தடையை பொறுத்த வரைக்கும். ஸோ நிச்சயம் மிகப்பெரிய அடி வாங்க போகிறது
அமெரிக்கா தான். அதை தாண்டி ஒரு சில மிரட்டல்கள் வரதான் செய்யும். ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு சில நியூஸ் என்ன அப்படின்னா, ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு புக் ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டார், போட்டு இப்படி வச்சுக்கிட்டார். நான் வந்து ஒரு பீஸ் டீலுக்கான, அமைதி டீலுக்கான ஒரு டிராஃப்ட் சொல்யூஷன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த டிராஃப்ட் சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார், ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாங்க, சீனா என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி முக்கிய தலைவர்கள் 4 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் போட்டால் அமைதி ஏற்பட்டு விடும் அப்படின்னு நான் வந்து ஐரோப்பாவில் நான் வந்து சப்மிட் பண்ணுறேன், ஐரோப்பாவோட கமிஷனில் சப்மிட் பண்ணுறேன். அது குறிப்பாக வந்து இப்போ ஃபாரின் அஃபேர்ஸ் சம்மிட் ஒன்று நடக்குது, இப்போ இந்த மாதம் முடிஞ்சோடனே நடக்க போது, நான் அதில் சப்மிட் பண்ணுறேன்னு சொன்ன 10 செகண்டு தான் மக்கள் வந்து பின்னங்கால் பிடரடிக்க ஓடிட்டாங்க. யாருன்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளுமே வந்து ஹங்கேரி நடத்துகின்ற இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் சம்மிட்டை வந்து நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் புறக்கணிக்கிறோம். என்னங்க எதிர்கட்சி மாதிரி செயல்படுறீங்க? ஆளுங்கட்சி எதிர்கட்சியை புறக்கணிப்பாங்கல்ல, எங்கள் பாராளுமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் வந்து பெரிய அளவுக்கு வெளியேறுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் வரலன்னு சொல்கிறதுல இது எந்த விதத்தில் என்ன சொல்லிவிட்டார் மனுஷன் பாவம். அமைதி ஏற்படுத்துவதற்கு நான் ஒரு ரஃபாக ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். அது என்ன உலகத்திலே இல்லாத ஒரு கெட்ட வார்த்தையா அது? அந்த வார்த்தை சொன்னதுக்கே நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா இவர்கள் எப்படி அமைதி ஏற்படுத்த போகிறேன்? அமைதிக்கான நோக்கத்திற்காக தான் நான் ஆயுதங்கள் கொடுக்கிறேன் என்று வரிந்து கட்டி கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியல. ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. சரி, டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்களா, அது அப்படியே இருக்கட்டும். அந்த ஐரோப்பா செய்தியை இன்னும் நம்ம பெருசாக விவாதிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்பு நான் ஒரு 2 செய்தியை சொல்லிட்டு அப்படியே அந்த ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏன் இது ரொம்ப அவசியமாக பேச வேண்டியது இருக்குன்னா, அது கொஞ்சம் பெரிய செய்தியாக போயிடும், அதுக்குள்ளே இதை சொல்லிடுறேன் நான். ட்ரம்ப் அவர்கள் நேற்று சுடப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் அமெரிக்காவில் கூட அவரோட டிஷர்ட் சேல்ஸ் ஆகலை, சீனாவில் சேல்ஸ் ஆகுது, ரஷ்யாவில் ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே சேல்ஸ் ஆகுதான். என்ன அர்த்தம்? அதுவும் குறிப்பாக சீனாவில் மிகப்பெரிய சேல்ஸ் ஆகுதான். ஒரு நாளைக்கு வந்து 2000 டிஷர்ட் வந்து ஆர்டர் குவிதான். நேற்று சுட்டாங்களா, இன்றைக்கி மட்டும் 2000, நாளைக்கு 4000. சுமார் $9 $40 வரைக்கும் விற்கிறாங்களாம் சீனாவில். இப்போ அமெரிக்காவிலேயும் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. என்னப்பா ஒரு மனுஷன் எதிலப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இதில் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே, அதுவும் இது பயங்கர டிமாண்டாக போயிட்டுருக்கு, ஆர்டர் கொடுக்க முடியலன்றாங்க. அவர் வந்து இப்படி ஃபைட் அப்படின்னு எழுந்திருப்பார் பார்த்தியா, அந்த ஸ்டில்லுக்காக அவ்வளோ அளவுக்கான சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து சிஐஏ எஃபிஐன்னு சொல்லிட்டு பெருமையாக இதுக்கப்புறம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைமையில் தட்டி உட்காரங்க நேர வேண்டியது தான். செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் நானே. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் ஆரம்பத்தில் ட்ரம்ப் அவர்கள் சைடில் பேசுகிறாங்க, இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஷூட் இருக்கிறான்ல, அவன் மேலே அந்த இது மேலே ஏறி இப்படி தவழ்ந்து போகிறான், இந்த பக்கம் வரான் கண்ணு. இங்கே இருக்கிற ஒரு லேடி என்ன சொல்கிறாங்க, கூப்பிட்டு அங்கே ஒரு போலீஸ் ஒருத்தர் நின்றுக்கிறார், இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அவர் வந்து இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தெளிவாக வீடியோ பதிவிலே அவன் சுடுறதுக்கு முன்னாடி அவன் ஏறான், தவழ்கிறான், குறி வைக்கிறான், அங்கே தான் குறி வைக்கிறான்னு தெரியுது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கடைசியில் என்ன சார் நீங்கள் FBI என்ன உளவுத்துறை உங்களது? உளவுத்துறை கூட வேண்டாம் இது. கிளியராக அந்த லேடி காட்டுறாங்க. இந்த வீடியோ பதிவு தான் பெரிய வைரலாக இருக்கிறது. இந்த அளவுக்கு என்னப்பா கடைசியில் எங்கள் கான்ஸ்டபிளை விட கான்ஸ்டபிள் உங்களால் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெட்டருங்க. இப்போ புரியுதுங்க, இந்திய போலீஸ் நம்ம எங்கேயோ போய் கம்பேர் பண்ணிக்கலாம் போல். அங்கேயோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா அழகாக கூப்பிட்டு காட்டுறாங்க, மேலே இருக்கிற ஆளுக்கும் தெரியுது, எல்லாத்துக்குமே கிளியராக தெரியுது. அப்புறம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா அது எப்படின்னு புரியல. அது இந்த பெரிய வயலாக இருக்கிறது. நிஜமாவே இவங்களாம் பாதுகாப்பு கொடுத்தாங்களா, சும்மா பேருக்கு ஏதோ அந்த சினிமா படத்தெல்லாம் பொம்மை துப்பாக்கி கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்பாங்களா, அது மாதிரி இருந்தாங்களான்ற கேள்வி கணைகள் எழுந்திருக்கிறது. இந்த 2 விஷயத்தை சொல்றதுக்காக தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, எதிராக கிளாசிஃபைடு டாக்குமெண்ட், அதாவது அரசாங்க தகவல்களை, ரகசிய தகவல்களை கசிய விட்டதற்காக அவர் மீது வந்து வழக்கு ஒன்று தொடுத்தாங்க. அந்த வழக்கை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஜட்ஜி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார். டோட்டலாகவே இது வந்து வழக்குக்கு வந்து உகந்தது அல்லன்னு இருக்காங்க. ஏன்னா ப்ராசிக்யூட்டர், அரசாங்க வக்கீல் என்பது நீங்கள் முறையாக நியமிக்கலை, அரசாங்க வக்கீல் நம்ம நியமிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் மொத்தமாக இந்த வழக்கை நடத்தணுன்றதற்காக அவரை டைரெக்டாக கொண்டு வந்து
எந்த ஒரு ஒப்புதல், ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ செனட் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா செனட் உறுப்பினர்கள் ஒரு 4-5 பேர் ஒப்புதல் கொடுக்கணும், எதிர்கட்சிகள் வந்து ஒரு பேர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். மொத்தம் இது மாதிரி வந்து 10 ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் டைரெக்டாக இந்த வழக்குக்கு வாதாடுறதுக்கு நீங்கள் நியமிக்கிறீங்க அப்படின்னும் போது இது வந்து நாட் ஃபிட் ஃபார் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு கேஸ். இது மிகப்பெரிய அளவுக்கான வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு பாசிட்டிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் பாகிஸ்தானில் இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமா என்ன பேசுகிறாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டுனா அப்புறம் நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம் நம்ம, இல்லையா? பாகிஸ்தானில் என்ன அப்படின்னா, இன்று மறுபடியும் வந்து கைது செஞ்சுருக்காங்க இம்ரான்கான் அவர்களை. உங்களுக்கு சந்தேகம் வரும், எப்போ அவர் வெளியிலே இருக்கிறாரு கைது பண்ணுறதுக்குன்னா, சிறைக்குள்ளே சிறை கைது நம்மள பார்த்துருக்கோமே நிறைய. எங்கெல்லாம் இந்தியாவில் ஒரு கைது பண்ணோம்னா அடுத்தடுத்து 6-7 வழக்குகளை போட்டு அடுத்தடுத்து கைது பண்ணி அங்கங்கே கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அவர் மீது இது வரைக்கும் 13 கேஸ் இருக்குங்க. 13 கேஸ்லையும் கைது பண்ணுங்கிற ஒரே ஒரு கேஸுக்கு ஜாமீன் கொடுத்துருங்கிறாரு. புதுசாக நேற்று வேற அவங்க மனைவியை வந்து முறைப்படி ஒரு விவாகரத்து பண்ணாமல் அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 9 வருஷம் தண்டனையை போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரோட கட்சி தெஹ்ரிகே இன்சாப் இருக்கு இல்லையா, அந்த தெஹ்ரிகே இன்சாப் கட்சி வந்து ரொம்ப சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்களாம், தீவிரவாதத்திற்கு உடந்தையாக இருக்கிறாங்களாம். ஃபெடரல் கவர்மெண்ட் ரொம்ப அச்சுறுத்தலாம், அவங்க கட்சியை பார்த்தாவே கடக்கட்டும் பயமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள்லாம் ஈடுபடுகின்ற இப்படி ஒரு கட்சி நம்ம பாகிஸ்தானுக்கே அவமானத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் தடை செய்வதற்கான முழு முகாந்திரம் எங்களுக்கு இருக்கிறது, கிட்டத்தட்ட நாங்கள் தடை செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ தான் பாகிஸ்தானில் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னா அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் என்ன ஆக போதோ தெரியல. எப்பா இந்த எலெக்ஷன் மட்டும் ரிக்டு பண்ணாமல் கரெக்டாக நடத்தியிருந்தாங்கன்னா, இம்ரான்கான் அவர்களை சிறையில் அனுப்பாமல் வெளியில் விட்டுட்டு கொஞ்சம் இராணுவ கட்டுப்பாடு இல்லாமல் நடத்தியிருந்தாங்கன்னா அவர் ஜெயிச்சிருப்பார். அவர் ஆல்மோஸ்ட் நிறைய எலெக்ஷன் நிறைய இடத்துல ஜெயிச்ச ரிசல்ட்டை கூட அனௌன்ஸ் பண்ணாமல் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இழுத்து பிடிச்சி நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஜெயிச்ச ஒரு கட்சி, மெஜாரிட்டியான ஒரு கட்சி, தனி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணி நீங்கள் இது வந்து ஒட்டுமொத்த உலக அரசியலுக்கு டெமோக்ரஸி இல்லாத ஒரு நாடு அப்படின்னா அது பாகிஸ்தானை தான் சொல்ல முடியும். அந்தளவு ஒரு கட்சியை நீங்கள் தடை விதிக்கிறீங்க அப்படின்னும் போது இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே அமெரிக்கா என்னன்னு தெரியல, திடீர்னு மனசு வந்து பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் இம்ரான்கான் சிறை வைப்பது வந்து சட்டவிரோத செயல், கொஞ்சம் ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்ல தகுதி இல்லை தான், இருந்தாலும் அதை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ அதை விட மோசமான செயல் என்பது இந்த உலகம் எதை நோக்கி செல்ல போகிறது தெரியல. ஸோ பார்க்கலாம், நாளையிலிருந்து பாகிஸ்தானில் சம்பவங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான சம்பவம் இனி அரங்கேற போகிறது தடையினால். இப்போ தான் நம்ம சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம். எங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம உக்ரைனுடைய செய்தியை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இஸ்ரேலினுடைய செய்தியை பார்த்துடலாம். உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லிட்டார், ஒட்டுமொத்தமாக எங்கள் உக்ரைனை பாதுகாக்கணும், சுற்றி எங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போது நிலைமைக்கு 25 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் எங்களுக்கு வேணும். ஆனால் நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட, என்கிட்ட எத்தனை செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எத்தனை செயல் எழுந்திருக்குன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு 25 வேணும். கொடுத்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்கையும் அப்படியே ஒரு கண்ணாடி போட்டு மூடின மாதிரி நான் வந்து பாதுகாத்துடுவேன். இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கொடுத்தா போதுமா? வரக்கூடிய நவம்பரில் தேர்தல் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஏதாவது நிகழ்ந்து நடந்துவிடுமா? நான் எல்லாத்துக்கூடையும் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறேன். அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் கூட ஒர்க் பண்ண வந்து வி வில் ஒர்க் ரெடியாக இருக்கிறேன்னு இருக்கிறாங்க. நான் எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கிட்டத்தட்ட 40 பில்லியன் அளவுக்கு 2025 கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தயார்ன்ற சொல்லியிருக்கிறார். பட் அவங்க தயாரான்னு தெரியல. ஜெர்மனி அவசரமாக, அதுவும் அவங்க ஜெர்மனியுடைய பத்திரிகைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீக்கிரட்டாக அனுப்பியிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்கு சீக்கிரட்டாக அனுப்புகிறாங்க? நேரடியாக தான் அனுப்பியிருக்காங்க. 39 டேங்க்கு, டிஃபென்ஸ்னுடைய டேங்க்கு, 10 லெப்பார்டு 1A5 டேங்க்கு, 20 மர்டர் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், 2 பைபர் பிரிட்ஜ் லேயிங் டேங்க்கு, 2 டேச்சஸ் என்ஜினியரிங் டேங்க்கு, 2 ரெக்கவரி டேங்க்கு, அப்புறம் 2 IRIS, மீதி மற்ற 3 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ். இந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு பேக்கேஜ், பயங்கரமான பேக்கேஜை கொண்டு போயிட்டு அவசரமாக வந்து இறக்குறாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஸ்பெயினுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 லெப்பார்டு டேங்க்கு, அது இல்லாமல் இன்னும் 2-3 ஆயுதங்களை வந்து ஆன்டி டேங்க் மிசைல்ஸ்லாம் வந்து இறக்குறாங்க. அமெரிக்கானுடைய போர் விமானம் அப்படின்னா ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய
UR82007 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டனோ AN-124 வந்து கரெக்டாக போலந்தினுடைய எல்லை பகுதி, உக்ரைனுடைய எல்லை பகுதியில் வந்து இறங்கி இருக்கிறது. ஹெலிகாப்டர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃபைட்டர் ஜெட்டு எல்லாம் வந்து பெரிய ஒரு குவியில் வந்து இறங்கி இருக்கிறது. ஆயுதங்கள்லாம் பயங்கரமாக வந்து சேர்ந்துருக்கு. இந்த அவ்வளோ ஆயுதங்கள் வந்து சேர்ந்தால் ஸோ அஃபென்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட தாக்குதலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதுவும் ஜெர்மனி ரொம்ப கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன் சீக்கிரமாக அனுப்புகிறாங்கன்னா, இது மொத்தத்துக்கும் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். எங்கேயோ சம்பவம் இருக்குது. என்ன தெரியுமா சம்பவம் இருக்குது? இந்த ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸை நீங்கள் பார்க்குறீங்க, வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க. இது யார் நடத்துறது அப்படின்னா கிரீக் வந்து நடத்துகிறாங்க. குறிப்பாக நேட்டோ நாடுகளும் சரி எங்களோட படைகளை பார்த்துக்கோங்கன்னு இருக்காங்க. அது இல்லாமல் இது கிரீக் நடத்துகிறாங்கன்னா இது டர்க்கிக்கும் சேர்ந்து தான். ஏன்னா அவங்க மீனவர்கள் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து இருக்கக்கூடிய டர்க்கிக்கு ஒரு எச்சரிக்கை கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கிரீக்கினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஃப்ரீயாக ஆயுதங்களை கொடுக்குறாங்க, ஆனால் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் கூட பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுவும் இன்னும் C-130H ஏர்கிராஃப்டும் இன்னும் 2-3 ஆயுதங்கள்லாம் பெரிய HMRS இருக்கட்டும் மீதி எல்லாமே வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தயவு செய்து வேண்டவே வேண்டாம். ஏன்னா அதை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. நாங்கள் அப்பப்போ பயிற்சி என்ற பேரில் மெயின்டைன் பண்ணுறது வாங்குறத விட எங்களுக்கு செலவு அதிகமாகிறது. அதாவது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறன்ற பேரில் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணியே நாங்கள் ஆண்டி ஆயிடுவோம் போல். எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஐயா, இருக்கிறதே வைத்தே நாங்கள் காலத்தை ஓட்டிக்கிறோம். நீங்கள் மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்து விடுங்கள், ஸ்பெயினுக்கு கொடுத்து விடுங்கள், ஜெர்மனிக்கு கொடுத்து விடுங்கள் என்று கிரீக் வந்து இன்றைக்கி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் கொண்டு போய் அந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன் ஜெர்மனி அவசரமாக அது சீக்கிரட்டாக 10 லெஃபார்டு A5 டேங்காக இருக்கட்டும் மீதியெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, ஒரு வேளை இப்படி இருக்குமா? இதை வச்சுட்டு நம்மளால் சமாளிக்க முடியல, செலவு வேறு அதிகமாகிட்டுருக்கு, நம்மளுக்கு என்ன அங்கே போய் கொடுத்துட்டா அவங்க பாடு அப்படின்னு நினச்சி கொடுத்துருப்பாங்களா? இல்லை நல்லெண்ணெய் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்களா? நல்லெண்ணெய் அடிப்படையில் கொடுத்துருந்தாங்கன்னா இது எத்தனையோ தடவை உக்ரைன் வந்து அவங்க கெஞ்சாத குறையில்லை, காலில் விழாத குறையில்லை, எவ்வளோ தடவை கேட்டால் கூட நீங்கள் மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி கொடுக்குறங்க, ஆயுதங்களும் வந்து சேரலையே ஐயான்னு கெஞ்சிட்டு இருந்த இந்த சமயத்தில் திடீர்னு அவசரமாக கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன? பொருளாதார நெருக்கடியில் ஏற்கனவே செலவு தாங்க முடியாத ஜெர்மனியால் போப்பா அங்கே கொடுத்துட்டுப்பா, அவங்களாச்சு அவங்க பாடாச்சு அது ஏதோ பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்களா என்னன்னு தெரியல. அதற்காக நம்ம குறைந்து மதிப்பிட வேண்டாம். நிச்சயமாகவே இந்த ஒரு 15 நாளில் உக்ரைன் பெரிய தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, ரஷ்யா பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம வந்து குறைந்து மதிப்பிட வேண்டாம். நான் ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் நான். ஆனால் தாக்கல் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது. ரஷ்யாவும் அடுத்தடுத்த கிராமங்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. முடிந்தால் உங்களுக்கு நான் உங்களுக்கு நாளை வரைபடத்தோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அந்த மேஜர் ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய ஆயுதங்களை மெயின்டைன் பண்ண முடியல. ஏற்கனவே ஜெலன்ஸ்கியே சொல்லியிருக்கிறார், ஐயா நீங்கள் லெப்பார்ட் டேங்க்லாம் கொடுக்குறீங்க, பட் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, அதுக்கே எங்களால் செலவு பண்ண முடியல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் வலுக்கட்டாயமாக போயிட்டு அதுவே கொண்டு போய் திணிக்கிறாங்களே, அந்த விஷயந்தான் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சந்தேகத்தை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடுங்க. ஒரு வழியாக போலந்து என்ன பண்ணிட்டாங்க, நேற்று கொஞ்சம் வீராப்பாக வாசனை விட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் எல்லை பகுதியிலிருந்து உக்ரைனுடைய எல்லை பகுதிக்குள்ளே ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் தாக்கல் நடத்தினால், ரஷ்யாவுடைய ட்ரோன் மூலமா தாக்கல் நடத்தினால் நாங்கள் சுட்டு வீழ்த்துவதற்கான திட்டத்தில் இருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லையா. இன்னைக்கு நேட்டோ நாட்டினுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து ஆர் யூ கிரேசி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க போல, நேட்டோடைய கொள்கைகள் என்ன, நம்ம தூண்டி தான் விடணும், நம்ம போய் வாரில் கலந்துக்கூடாது, புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். இப்போ ஒரு முட்டாள் கிடைச்சிட்டாங்கன்னா அதோடு இருக்கணும். நம்மளுடைய எண்ணமும் அல்ல, நம்மளோட நோக்கமும் அல்ல. ரஷ்யாவுடன் வாரில் செல்வது நம்மளுடைய எண்ணம் இல்லை. தயவு செய்து அப்படி நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா அது நேட்டோ நாடுகள் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. ஆர்டிகிள் 5 ரிவர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் தனியாக போயிடுங்க, அப்படி இல்லைன்னா அங்கே அமைதியாக என் கூட வந்து சேருங்க வாங்க. அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விடாதீர்கள் என்று இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டோனியானுடைய பிரதமர் காஜா கலாஸ் அவர்கள் தனது பிரதமர் பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஒன்னே தவறாக நினைச்சிட வேண்டாம், ஜெலன்ஸ்கி அவர்கள் கை கொடுத்ததுனால தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இவங்க அடுத்த முக்கியமான பொறுப்பு யூரோப் யூனியனுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர் ஆகிறார். இதற்கு முன்பு ஜோசப் போரல் அவர்கள் இருந்தார், அவரை தூக்கி எறிஞ்ச காஜா கலாஸ் அவர்களை வந்து போடுறாங்க. ஸோ
வேறு லெவல் நீ நடக்க போகுதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்று காலையிலேருந்து இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கிறது. இந்த ட்ரோன், உக்ரைனுடைய ட்ரோன் இருக்கு இல்லையா, மேலே பறக்கும்போது ஒரு சிம்பிள் டெக்னிக் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு வலை மாதிரி வச்சுட்டு பஷ் அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த ட்ரோன் வந்து ஈஸியாக கீழே விழுந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, இந்த ட்ரோன் மூலிமா அப்படியே உளவு பார்த்து தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ அதற்கும் மேலே இருந்து அந்த ட்ரோனை வீழ்த்துவதற்கான நவீன டெக்னாலஜி இது, அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து வீழ்த்திட்டு தான் இருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒடிசா பகுதியில் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. பெரிய ஒரு காட்டுப்பகுதி, குறிப்பாக அவங்களோட மிலிட்டரி டார்கெட்டே நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் முழுமையான தகவல் வந்து அடையவில்லை. பட் நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க, அந்த எரிகின்ற நெருப்பை அணைப்பதற்காகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்களும் ரோஸ்டோவ் ரீஜியனில் ஒரு பெரிய ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோன்னா நம்ம இஸ்ரேலினுடைய ஏற்றத்தை பார்த்து முடிச்சிடலாம். இஸ்ரேலில் குறிப்பாக பெய்ரூட் இருக்கு இல்லையா, பெய்ரூட்டில் திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அப்படியே நெருப்பெல்லாம் புகஞ்சு ஒரு பெரிய இடத்துல பற்ற ஆரம்பிச்சுது. கொஞ்சம் பதற்றம் ஆயிட்டாங்க. ஒருவேளை 2020 நடந்த மாதிரி நிகழ்வு நடந்து விடுமோ என்று பீடி ஆகிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே லெபனானில் கொஞ்சம் எசகு புசுக்கான வேலைனா உடனே முசாட் ஓடி வந்து வேலையை செய்து விடும், அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு அந்த ஒரு இதனால் கொஞ்சம் பரபரப்பாயிட்டாங்க. பெய்ரூட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை ஒரு சாதாரண நிகழ்வு தான், கொஞ்சம் பயப்படாதீங்கிற அளவுக்கு கூல் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது குறிப்பாக ஒரு யுஎன்னுடைய பள்ளிக்கூடங்கள் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 17 பேர் இருந்த போனதான் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் UNRWAவில் 190 ஃபேக்கல்ட்டி வந்து இறந்து போயிருப்பதாக வந்து தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பாருங்கள், இது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் நேற்று கிட்டத்தட்ட அந்த எல்லை பகுதி, லெபனானுடைய எல்லை பகுதியில் அவங்க ஒரு 4-5 தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவர்களும் பதிலுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஏர் டிஃபென்ஸுடைய பக்கத்தில் கூட ஒரு ட்ரோன் அனுப்பி பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பாலஸ்தீனத்துக்குள்ளார கன் ஷூட்டு பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. பாலஸ்தீனத்துக்குள்ளார நான் சொல்கிறேன், நான் இங்கே பெரிய கைதுகள் நடந்திருக்கிறது, வன்முறைகள் நடந்திருக்கிறது. தொடர்ந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஓவராலாக பாலஸ்தீனத்துலேருந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000க்கு ஒரு 400 பேர் தான் கம்மின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. அந்த அளவுக்கான கைதுகள் கீழே காசா பகுதியில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அதே அளவுக்கு அனைத்தும். இந்த ரஃபா பகுதியினுடைய ஸ்டார்டிங்லேயும் அங்கேயும் பெரிய கிளாஸஸ் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 700 தான் கம்மி 10,000க்கு 9,300 பேர் பக்கம் பாலஸ்தீன மக்களை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர்த்தையும் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னா ஃபாரினுடைய தலைவர் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சிறை கைதிகளை கூட இதுக்கப்புறம் நான் அனுப்ப ஒத்துக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி அனுப்புனதே தவறு, அது நம்ம மேலே பேட் இம்ப்ரெஷன் வருது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைட்டர் ஒருத்தர் கடைசியில் ஒரு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருந்தார் இல்லையா, அந்த வீடியோ பதிவு வைரல் ஆனதுனால அது இஸ்ரேலுக்கு பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால் யாரையும் வெளியிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக கடும் கண்டனத்துடன் இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன். ஒரு கடும் கண்டனம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிலை அவர்களை பார்த்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. எதற்காகனா, ஈரான் பொறுத்த வரைக்கும் வந்து ஈரான் போபியான்ற ஒரு நோய் மாதிரி அவங்களை பிடித்திருக்கிறது. பெரிய அளவுக்கு வந்து ஈரானை கொஞ்சம் தரக்குறைவாக பேசிட்டாரு அர்ஜென்டினாவுடைய அதிபர் மிலை அவர்கள். ஓஹோ மிலை, உங்கள் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்தது இல்லாமல் எங்ககிட்டையும் வந்து தொல்லை செய்கிறாயா, தொலைச்சி விடுவேன் தொலைச்சின்ற மாதிரி வந்து ஈரான் தரப்புல ஒரு கடும் கண்டனம். இன்னொரு கடும் கண்டனம் என்ன அப்படின்னா, கிம் ஜாங் அன்னோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து தென்கொரியாவிலிருந்து சில பலூன்கள்லாம் கட்டி எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நான் எல்லாத்தையும் பலூன் இருக்கக்கூடிய மொத்த குப்பைகளை அனுப்ப ஆரம்பிச்சிருவேன், உங்களால் குப்பையே பெருக்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நிறுத்தி கொள்ளுங்கள் இதோடு என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டாவது கடும் கண்டனம் நடந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் நான் கால் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச், நன்றி, வணக்கம்.